ஹரி ஓம். ஓம் சித்தயே நமஹ. 98வது மந்திரம். பரம்பொருள் எல்லாவற்றிலும் எல்லா பொருள்களிலும் சிறந்த பயனாயிருப்பதின் காரணத்தினாலே எப்படி இருக்கிறாராம்? சர்வ வஸ்துஷு சம்வித் ரூபத்வாத். இது முதல் விளக்கம் கொடுக்கிறார்கள். எல்லா பொருள்களிடத்திலும் ஞான ரூபமாக இருக்கின்ற காரணத்தினாலே சித் ஸ்வரூபம் என்று சொல்லுகின்றோம். சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்ம என்று தைத்திரிய உபநிஷதம் சொல்கின்றது அல்லவா? அந்த சம்வித் என்றால் மேலான அறிவு ரூபமாக யார் ஒருத்தர் இருக்கின்றாரோ அவரை இங்கே சித்த புருஷன் என்று சொல்லுகின்றோம். இரண்டாவது காரணம் சொல்கிறார், நிரதிசய ரூபத்வாத். எல்லாவற்றிலும் சிறந்ததாக எது ஒன்று இருக்கின்றதோ, நிரதிசய பல ரூபத்வாத், எல்லாவற்றையும் விட மேலான பலன்களை கொண்டதாக இருக்கின்றதோ, அழியாத பலனாக எது ஒன்றிருக்கின்றதோ அது சித்த என்று சொல்லப்படுகிறது. அப்போது இந்த உலகத்திலே நாம் அடையக்கூடிய பலன்களாக இருக்கட்டும், அறிவாக இருக்கட்டும், சொர்க்கலோகத்திலே நாம் அடையக்கூடிய பலன்களாக இருக்கட்டும், அறிவாக இருக்கட்டும், அத்தனையுமே அழியக்கூடிய தன்மை படைத்தவை, மாறுபடும் தன்மை படைத்தவை. ஆனால் யார் ஒருத்தரை அடைந்து விட்டால் அதன் பிறகு நாம் வேறு எதையுமே அடைய வேண்டியது இல்லையோ அதுதான் நிரதிசய பலம், மேலான பலம், மாறாத பலம். அந்த பலனை நாம் நாட வேண்டுமானால் நம்முடைய மனம் எப்பொழுதும் நாராயணனையே தொழட்டும். ஹரி ஓம்.